நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி, க்ரோயிங் இன் தி அமேசிங் கிரேஸ் ஆஃப் காட். ஆச்சரியமான தேவ கிருபையிலே வளருதல். இந்த தலைப்பின் கீழே 7 சத்தியங்கள். முதலாவது சிங்கிங், பாடுதல். இரண்டாவது ஸ்ட்ரென்த், பலம். மூன்றாவது ஸ்பீச், பேச்சு. நான்காவது ஸ்டெபிலிட்டி, ஸ்திரத்தன்மை. ஐந்தாவது சப்ளை, பராமரிப்பு. ஆறாவது சக்கர், இரக்கம். ஏழாவது சேஃப்டி, பாதுகாப்பு. க்ரோயிங் இன் தி அமேசிங் கிரேஸ் ஆஃப் காட். ஆச்சரியமான தேவ கிருபையிலே வளருதல். 2 பேதுரு 3:18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே வளர வேண்டும். தேவனுடைய கிருபையிலும் தேவனை அறிகிற அறிவிலும் என்ன செய்யணும்? வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் மீது இருக்கிற கிருபை ஒவ்வொரு நாளும் அதிகரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு பெரிய முன்னேற்றம், மறுரூபம், ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும். எப்படி வளர முடியும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் வளரும்படி, கிருபையிலே வளரும்படி என்ன செய்ய வேண்டும்? முதல் குறிப்பு சிங்கிங், பாடுதல். கொலோசியர் 3:16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிட்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடு. ஆகவே அவனுடைய வசனம் நம்ம இருதயத்தை நிரப்பியிருக்கணும். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக இந்த வசனத்தினால் நிரப்பப்பட்டு, அந்த வசனத்தில் இருக்கிற சத்தியங்கள் நிறைந்த சங்கீதங்களும் கீர்த்தனங்களும் ஞான பாட்டுகளும். பாட்டுன்னா சும்மா சம்மந்தமில்லாத பாட்டை பாடின்னு இருக்கக்கூடாது. வசனம் நிறைந்த பாட்டு. இந்த வசனத்தில் இருக்க ஞானம் நிறைந்த சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் கீர்த்தனைகளாலும் என்ன செய்யுங்க? ஒருவருக்கொருவர் உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன், ஆகவே ஆண்டவரை துதிக்க துதிக்க, பாட பாட நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய கிருபை அதிகரிக்கும். எபேசியர் 5:19-20. சங்கீதங்களினாலும் கீர்த்தனங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனை பண்ணி, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து, எப்பொழுதும் ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டோடைய கிருபை நம்ம வாழ்க்கையில் அதிகரிக்கணும். கிருபையில் வளரணுன்னா அதிகமாக என்ன செய்யணும்? பாட்டு பாடணும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்லை, சரியா? ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ஆண்டவரை பாடி துதித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அந்த துதியிலே தேவ கிருபை என்ன செய்யும்? அதிகரிக்கும். பஞ்சப்பாட்டு பாடினு கூட சில பேர் அதை ரெடியாக இருப்பாங்க. பஞ்சப்பாட்டு பாடுறதுக்கு தினமும் பாடின்னு இருப்பாங்க. என்னங்க பாட்டு பாடினீங்க? பஞ்சப்பாட்டு பாடினாங்க. நீங்கள் பஞ்சப்பாட்டு பாடினா கிருபை அதிகரிக்குமா? கிருபையில் வளர முடியுமா? எதை பாடுங்க? அவனுடைய வசனத்தினால் நிரப்பப்பட்டு சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளாலும் ஞான பாட்டினாலும் என்ன செய்யும்? தேவனை ஸ்தோத்தரிங்கள். அதில் தான் கிருபை இருக்கும், அதில் தான் ஆசீர்வாதம். 1 கொரிந்தியர் 4:18. இப்படி இருக்க செய்ய வேண்டியது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இதுதான் செய்ய வேண்டியது.
ஆவியில் நிறைந்து பாடி கருத்தாக வசனங்களை நிறைந்து பாட 2 கொரிந்தியர் 4:15. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் பெருகும்படிக்கு இவைகளெல்லாம் உங்கள் நிமித்தம். எப்படி கிருபை பெருகுங்க? அநேகருடைய ஸ்தோத்திரம் பண்ணினே இருக்கணும். ஆண்டவரை பாடணும், ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை தொழுது கொள்ளணும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும், ஆண்டவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். அதில் என்ன செய்யுமா? கிருபை பெருகும். முறுமுறுத்து குறை சொல்லி கொண்டிருந்தால் கிருபை பெருகாது. நேரம் எடுத்து ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுங்க? ஆண்டவரை பாடுங்க. அநேகர் கூட இன்னும் யார் யார் இருக்காங்களோ வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்குவாங்க. நம்ம கொஞ்ச நேரம் என்ன செய்யலாம்? பாடலாம், கொஞ்சம் நேரம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாம். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால என்ன செய்யும்? கிருபை. இப்போ உங்கள் வீட்டில் ஆண்டுடைய கிருபை பெருகணுன்னா என்ன செய்யலாம்? உங்கள் வீட்டில் ஆண்டவரை ஸ்தோத்திரி பாடுங்க, துதிங்க, அவரை உயர்த்துங்க. அப்போ என்ன செய்யும்? கிருபை பெருகும். அநேகருடைய தேவனுடைய மகிமை விளங்கு ஏதொருக்காக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. 2வது ஸ்ட்ரென்த், பலம். 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய். ஆண்டவர் என்ன செய்ய? என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை உனக்கு. உன் பலவீனத்தில் என் பலன் என்ன செய்யும்? எப்போல்லாம் பலவீனமாய் உணர்கிறோமோ நேரத்தில் அந்த கிருபையை, ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு போதும், உம்முடைய கிருபை எனக்கு, என் பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய். அதை விசுவாசிக்கணும், அதை சுதந்திரிக்கணும். ஆனால் பலவீனமான நேரத்துக்காக தான் இந்த வாக்குத்தத்தங்களை எப்பெல்லாம் நம்ம ஒரு பலவீனமாய் உணர்கிறோமோ அதற்கு தான் இந்த வாக்குத்தத்தம். நீ பலவீனமாக இருக்கிற நேரத்தில் என் கிருபை உனக்கு, என் கிருபையை பெற்றுக்கொள். அந்த பலவீனத்தில் என் பலன் எப்படி விளங்கும்? பூரணமாய் விளங்கும். 2 தீமோத்தேயு 2:1. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசு உள்ள கிருபையில் பலப்படும். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவர்களை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுப்பி. இந்த கிருபை நம்ம இந்த உலகத்தில் இது ஒரு யுத்தம். உலகத்தில் வாழ்கிறது யுத்தம். அதனால தான் நல்ல போர் சேவகன் என்ன செய்? இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. பயப்படாத, ஆண்டவருக்காக அந்த கிருபையில் பலப்படு. அந்த பலத்தினால நல்ல போர் சேவகனாக எந்த யுத்தத்தையும் கண்டு பயந்து ஓடக்கூடாது. தீங்கு அனுபவி, பலப்பட்டு. 3வது ஸ்பீச், நம்முடைய பேச்சு. கொலோசியர் 4:6. அவனுக்கு என்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டுமென்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்ததாயும் உப்பால் சாரமாயிருப்பதாக. என்ன பதில் சொல்ல வேண்டும்? அதற்கு என்ன வேணும்? உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தனதான், உப்பால் சாரம். இந்த நாட்களில் நம்ம பேசுகிற வார்த்தைகளில் என்ன இருக்கணுமா? கிருபை இருக்க வேண்டும். அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். லூக்கா 4:22. எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்பொழுது அவர் பெற்ற, இன்னைக்கு நம்ம வாயில் வரதை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? நம்ம இருக்கிற பகுதியில்
கேட்குறாங்க, இவங்க பேசுகிற வார்த்தை எப்படிங்க இருக்குது? அப்படியே கிருபை அப்படியே ஒழியுதுங்க, நிரம்பி வழியுதுங்கன்னு சொல்ல முடியுமா? வேலை ஸ்தலத்தில் இவர் பேசுகிற வார்த்தைலாம் எப்படி இருக்குதுங்கன்னு கேட்குறாங்கன்னு வைங்க. அப்படியே கிருபைங்க, அவர் வாயை திறந்தாலே அப்படியே கிருபை வருது அப்படின்னு சொல்லுவாங்களா? வேலையை விட்டுருங்க, வீட்டில் கேட்டால் இவங்க பேசுகிற வார்த்தை எப்படிங்க இருக்குது? இப்போ வாயை திறந்தால் அப்படியே கிருபை நிரம்பி வழியுதுன்னு சொல்லுவாங்களா? இல்லாட்டி வேறு ஏதாவது சாட்சி சொல்லுவாங்களா? எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவன் யோசேப்பின் குமாரன் வாழ்ந்தார். ஏசாயா 50:4. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமான நாவை தந்திரலாம். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க. ஒருத்தவங்க சோர்ந்து போயிருக்கிறாங்க. உலகத்தில் எவ்வளோ பிரச்சனை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை. அவங்க சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் என்ன சொல்லணும்? இவன் சோர்ந்து போயிருக்கிறானே, இவ்வளோ கவலையில் இருக்கிறானே, இவனுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும்? இளைப்படையனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படி கர்த்தராகிய ஆண்டவர் என்ன செய்கிறார்? எனக்கு கல்விமான நாவை தந்துள்ளார். இப்படி சொல், அந்த ஞானத்தை தருகிறார். காலைதோறும் என்ன செய்கிறார்? எழுப்புறார். ஏன்? கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கவனி, இன்றைக்கி இந்த மாதிரி பேசணும், இந்த வார்த்தையை சொல்லு. இந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்க, இங்கே சோர்ந்து போயிருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன செய்? நீ போய் உற்சாகப்படுத்தணும். காலையில் எழுப்புறார். எழுப்பி கேள், நான் சொல்கிறத இந்த ஞானத்தை பெற்றுக்கொள். ஒவ்வொரு நாளும் இந்த கிருபையை பெற்று ஆண்டவரே, இளைப்படைந்து சோர்ந்து போய் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நான் பேசுகிற வார்த்தை அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நாவுக்கு இன்னும் அதிகாரம் இருக்குதான். உங்களை வாழ வைக்கவும் முடியும், உங்களை அழிக்கவும் முடியும். நீங்கள் பேசுகிற வார்த்தை உங்களுக்கு ஜீவனையும் கொண்டு வரும். வேறு ஏதாவது பேசுனீங்கன்னா மரணத்தையும் கொண்டு வரும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பேசுகிற வாயிலேருந்து வர வார்த்தையில் ஜீவன் உண்டாகணும். சரியா? நான் ஏன் இருக்கிறேன், நான் செத்து போனால் நல்லா இருக்கும்னு உளறின்னு இருந்தீங்கன்னு வைங்க. ஏதாவது உளறின்னு இருந்தீங்கன்னா அது என்ன பண்ணும்? உங்களுக்கு என்ன கொண்டு வரும்? நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க, ஒன்றும் வியாதி ஒன்றும் இல்லை. சரியா? 3 வேளை நல்லா சாப்பிட்டுன்னு தான் இருக்கிறீங்க. நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுன்னு தான் இருக்கிறீங்க. ஆனாலும் உங்கள் வாயிலேருந்து என்ன வந்தது? நான் ஏன் தான் இருக்கிறனோ, போனால் நல்லா இருக்குமேன்னு வாயில் தான் வந்துச்சுன்னு வைங்க. ரொம்ப விலைக்கு வாங்கி அது சாவு எங்கேயோ போயின்னு இருக்கும், அந்த தெருவுக்கு போயின்னு வந்துருக்கும். இங்கே யாரோ கூப்பிட்றாங்கப்பா, நம்மள இந்த வீட்டில் கூப்பிட்றாங்கப்பா, உருப்பா, அவங்க நாளைக்கு அங்கே போகலாம், இன்றைக்கி இங்கே வரலாம், கூப்பிட்டுனே இருக்கிறாங்க. என்ன எங்கேயோ போகிறது எங்கே வரும்? ஏன்னா உங்கள் வாயிலேருந்து என்ன வருது? அதை கூப்பிட்றீங்க, எங்கேயோ போகிறத வான்ற மாதிரி ரொம்ப விலைக்கு வாங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரம், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை. மத்தேயு 12:34-37. நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் சொல்ல இது ஆண்டவர் சொன்ன வாசனம், பைபிள்லேருந்து வாசிக்கிறேன். நான் ஏதோ இது சொல்கிற மாதிரி பார்க்காதீங்க. சரியா? நான் சொல்ல இது எங்கே இருக்குது? பைபிளில் இருக்குது. விரியன் பாம்பு குட்டிகளே, இங்கே என்ன பார்த்து அந்த மாதிரி இருக்கிறாங்களான்னு பார்க்குறேன். விரியன் பாம்பு குட்டி, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானதை எப்படி பேசுவீர்கள்?
இருதயத்தின் நிறைவினால் வாய் இங்கே என்ன இருக்கிறதோ அது வெளியே வரும். சரியா? நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு வைக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ பேசுகிறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுதா இல்லையா? இங்கே பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பரலோகத்தில் ரெக்கார்ட் ஆகின்னு இருக்குதா இல்லையா? எல்லாம் போட்டுக்க. இதெல்லாம் என்ன பேச்சு? இதெல்லாம் என்ன பேச்சு? வாய் இருக்குதுன்னு பேசினே இருக்கக்கூடாது. சரியா? எனக்கு வாய் இருக்குது பேசணுமா? வீண் வார்த்தைன்னா என்ன? பேச வேண்டிய அவசியம் பேசாது. ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவது, அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று நீ பேசின வார்த்தை வச்சு தான். அந்த பார், இதெல்லாம் நீ பேசியிருக்கிற, நீ நீதிமான், அல்லது இதெல்லாம் நீ பேசியிருக்கிற, நீ குற்றவாளி. எதுலேருந்து வரும்? நீதிமானா குற்றவாளி எது? நீ பேசுன உன் வார்த்தைகளாலே. தேவையில்லாமல் என்ன செய்தீங்க? நீதிமொழிகள் 6:2. நீ உன் வாய் மொழிகளால் சிக்கொண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால். தமிழில் நுழந்தான் தன் வாயினால் கெடுவான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது ஒன்று வளரி போய் சும்மா அமைதியாக இருந்தாலே பிரச்சனையே வந்திருக்காது. வாயை திறந்து ஏதோ சொல்ல போய் என்ன பண்ணுவாங்க? மாட்டிப்பாங்க. அதுதான் மாட்டிக்காதீங்க. தேவையில்லாத ஏதாவது பேசி என்ன செய்யாதீங்க. யாக்கோபு 3:1-10. என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. என்ன ஆகக்கூடாதான்? நிறைய பேருக்கு என்ன ஆசை? என்ன ஆகணும்னு ஆசை நிறைய பேருக்கு உள்ளுக்குள்ளே நிறைய பேருக்கு என்ன ஆசை? என்ன ஆகணும்னு ஆசை இருக்குது. நான் சொல்ல, நீங்க தப்பாக நினச்சிக்கோங்க. வசனம் சொல். என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களா. ஆவாதீங்க, போதகர் ஆவாதீங்க. நான் சொல்ல, வசனம் சொல். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஆமாங்க, எத்தனை பேர் ஒத்துக்கிறோம்? இல்லைங்க, அந்த வசனம் எனக்கு இல்லைங்க, நான் எதுலேயுமே தவறுதல்ன்ற மாதிரி யாருன்னா வந்திருக்கிறீங்களா? இங்கே வசனம் என்ன சொல்? நான் சொல்ல, வசனம் சொல். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். தவறுகிறோமா இல்லையா? ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கிக் கொள்ள கூடியவனமாக இருக்கிறான். பேச்சில் நீ தவறாமல் இருந்த முழு சரீரத்தை என்ன செய்ய முடியும்? உன்னால் அடக்க. இதை அடக்கலைன்னு அதுக்கப்புறம் எதுவுமே அடக்க முடியாது. வார்த்தை, பேச்சு, நாவை அடக்கலைன்னா வேறு எதுவுமே என்ன செய்ய முடியாது? அடக்க முடியாது. பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படிந்து அவைகளில் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகள் முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். அந்த வாயில் மாட்டி வச்சுருக்கிறாங்க. அங்கெங்கிங்க போய் நான் இப்படி போ. கப்பல்களையும் பாருங்கள். கப்பலில் போய் பார்த்துருக்குறீங்களா? யாருன்னா நேராக பார்த்துருக்குறீங்களா? கப்பல்னால் இந்த போட்டில் மீன் பிடிக்கிற போட், அதை சொல்ல நான். பெரிய கப்பல் கிட்ட போய் பார்த்துருக்குறீங்களா? இந்த ஹார்பரில் உள்ளே விட்டாங்கன்னு வைங்க, போனீங்கன்னா பெரிய கப்பல். கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவர்களாக இருந்தும், அது மாத்திரம் இல்லை, பெரிய கப்பல் பெருசாக இருக்கிறது மாத்திரம், கடும் காற்றினால் அடிப்பட்டாலும் பெரிய கப்பல்.
அது மாத்திரம் என்ன அது கடும் வந்து அப்படியே அடிக்குது, பயங்கரமான காற்று புயல் அடிக்குது. அடிப்பட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் இது. அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சொக்கானாலே திருப்பி. அவ்வளோ பெரிய கப்பல், கடும் காற்று அடிக்குது. அவ்வளோ காற்று அடித்தாலும் இந்த கப்பல் எங்கே போய் சேரணுமோ நேராக அங்கே போகுது. எதனால்? சிறிய ஸ்டேரிங் இருக்கு பாருங்க. இந்த சின்ன சுக்கான் அவ்வளோ பெரிய கப்பலை எவ்வளோ காற்று அடித்தாலும் நேராக போயிடுது இந்த சிறிய சுக்கானால். சரியா? அப்படியே நாவானது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாவு என்ன நம்ம வாழ்க்கைக்கு? இதுதான் ஸ்டேரிங். அப்படியே இந்த அவ்வளோ பெரிய கப்பலை இந்த ஸ்டேரிங் எப்படி கொண்டு போதோ அப்படியே நாமா நமக்கு எது ஸ்டேரிங்? இதுதான் ஸ்டேரிங். இது எங்கே பேசுகிறீங்களோ அங்கே போய் சேருவீங்க. நான் உருப்பட மாட்டேன்னு சொல்லினே இருங்க, எங்கே போய் சேருவீங்க? உருப்பட மாட்டீங்க. ஏன்னா அதுதான் ஸ்டேரிங். அப்படியே நாவானது. நீங்கள் பேச வேண்டியது, உங்கள் பேச்சு கரெக்டாக இருந்துச்சுன்னா அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையை என்ன செய்யும்? அங்கே கொண்டு போய் சேர்க்கும் அவங்கள. எவ்வளோ காற்று அடித்தாலும், எவ்வளோ கடுங்காற்று அடித்தாலும் பேசுகிற வார்த்தை ஆசீர்வாதமான விசுவாசமான வார்த்தை இருந்ததுன்னா நேராக உங்களை கொண்டு போய் சேர்க்கும். அப்படியே நாவானதும் சிறிய அவமாயிருந்த பெருமையானவளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. சிறிய நெருப்புன்னு அவ்வளோ பெரிய காட்டு தீயே. நாவானது நெருப்பு தான். அவங்களுக்கு மேட்ச் பாக்ஸ் அவசியம் இல்லை, கெரோசினும் அவசியம் உள்ளே இருக்குது. நாவும் நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்பிடித்து ஆயுள் சக்கரத்தை கொழுத்து விடுகிற நரக அக்கினினால் கொளுத்தப்படுதாயும். ஆகவே இந்த நாவை சும்மா நினைக்காதீங்க. மரணமும் ஜீவனும் இந்த நாவில் தான் இருக்கு. எவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டாகிக்கொடும். 2 வார்த்தை சொல்லிட்டு போனீங்கன்னு வைங்க, தப்பான 2 வார்த்தை சொன்னீங்கன்னா அவ்வளோதான், காட்டு தீ மாதிரி பெரிய பிரச்சனை. சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுவாபம் மனுஷ சுவாபத்தை அடக்கப்பட்டதும். இந்த சர்க்கஸில் போனீங்கன்னா எவ்வளோ மிருகத்தெல்லாம் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிறாங்க, பார்த்துருக்கீங்களே? இது செய்யினா அது செய்யுது. மிருகத்தை கூட என்ன பண்ண, இதை பண்ண அதை பண்ண எல்லாம் பண்ணுதுங்க. அது அவங்களால என்ன பண்ண முடியும்? நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் இல்லை. என்னால் அடக்க முடியும்னு யாருன்னா மனுஷன் இருக்கிறீங்களா? நாவை எந்த மனுஷனாலும் என்ன பண்ண முடியாதான்? அது அடங்காதன்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு எதுவான விஷம் நிறைந்ததாக. விஷம் எங்கே மேலே எங்கே உள்ளே இருக்குது. சாவுக்கு ஏதுவான விஷம் நாவிலே. வார்த்தைகளாலே நீங்கள் விஷம் கொடுத்து யாரையும் சாவடிக்க வேணாம். வார்த்தையிலே என்ன செய்யலாம்? அவ்வளோ ஆபத்து, அவ்வளோ விஷம். அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம். அதனாலே ஞாயிற்றுக்கிழமை காலையிலே என்ன பண்ணுறோம்? நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். சரியா? ஆராதனை முடிந்தவுடன் வீட்டுக்கு போகிறோம். அங்கே என்ன பண்ணுகிறோம்? தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். இது என்ன? அது 8 மணிக்கு ஒன்று பண்ணு, 10 மணிக்கு வேறு ஏதோ பண்ணின்னு இருக்குதே. நடக்குதா இல்லையா? துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து என் சகோதரரே இப்படிலே இருக்காது. இந்த நாட்களில் நம்ம நாவை சுத்திகரிக்கணும்.
எபேசியர் 4:29 கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்பவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். நல்லது வந்தால் பேசுங்காட்டி அமைதியாக இருக்கிறதே நல்லது. தீத்து 3:2 ஒருவனையும் தூஷியாமல் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாக எல்லா மனுஷருக்கு சாந்த குணத்தை காண்பிக்கும்படி அவர்களுக்கு நினைப்பூட்டு. யாக்கோபு 4 சகோதரரே ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாது. சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாய் இராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பார். எபேசியர் 4:25-31 அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடைய மெய்யை பேச சகல விதமான கசப்பும். அதுக்குள்ளேயும் அடுத்ததுக்கு போயிடுறீங்க. இதை பாருங்கள், இது என்ன, அது விதவிதமாக இருக்குதான். கசப்புலேயே என்னென்ன இருக்குதான், சகல விதமான கசப்பும் இருக்குதா? யார் மேலேனா கசப்பு இருக்குதா? சகல விதமான கசப்பு, கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள். ரோமர் 10:17 அதனால் விசுவாசம் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே ஆண்டுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருங்கள். ரோமர் 10:6-10 விசுவாசத்தின் ஆளாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வரப்பண்ணி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோர்ந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயகன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் அப்போ வாயிலிருந்து என்ன வார்த்தை வரணும்? உங்கள் வாயிலும் உங்கள் இருதயத்திலேருந்து என்ன வரணும்? விசுவாசம். வாயை திறந்தால் விசுவாச வார்த்தை. அவிசுவாச வார்த்தை, சந்தேக வார்த்தைலாம் என்ன செய்யக்கூடாது, இதெல்லாம் விட்டுடுங்க. இதெல்லாம் அவசியம் இல்லை. இதில் ஆசீர்வாதம் கிடையாது. எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா என் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரணும்? விசுவாச வார்த்தை. என்னவென்றால் கர்த்தராக இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர்லிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீதி உண்டாக, இருதயத்தில் விசுவாசம் ரட்சிப்பு உண்டாக, வாயினாலே அறிக்கை பண்ணும். ஏசாயா 55:10 மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்திற்கு அதை நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி விசுவாசம். ஆண்டோடைய வசனம், ஆண்டோடைய வாயிலிருந்து வர வார்த்தை என்ன செய்யுமா? வெறுமையாக திரும்பி வந்து எதற்காக அனுப்பினார் அதை நிறைவேற்றும். மத்தேயு 24:30 வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ நீதிமொழிகள் 16:26 இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாகும். இனிய சொற்கள். எத்தனை பேருக்கு உங்கள் கையில் ஒரு குழந்தைய கொடுத்தா குழந்தைய கொஞ்சம் தெரியுமா உங்களுக்கு? உங்கள் கையில் ஒரு குழந்தைய கொடுத்தா அதுக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியுமா உங்களுக்கு? அதுக்கிட்ட போய் எரிஞ்சு விழுவீங்களா? குழந்தைகிட்ட எப்படி பேசணும்? இனிய அதோட நெத்திரது வெறும் குழந்தைங்களுக்கு மாத்திரம் இல்லை, எந்த வயசானாலும் எல்லாருக்கும் இனிய சொற்கள் கேட்கும்போது எப்படி இருக்கும்? உங்களை பற்றி நல்லதாக சொன்னால் உங்களுக்கு இதயத்துக்கு சந்தோஷம் வருதா வரலையா? இனிய சொற்கள் தேன் கூடு போல்
ஆத்துமாக்கு மதுரமும், எலும்புகளுக்கு தீர்மானம். ஆண்டவரே, என் வாய் எப்படி இருக்கணும்? இனியே அது கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கணும்? அப்படியே தேன் கூடு போல் இருக்கணும், அப்படியே மதுரமாக இருக்கணும். நீதிமொழிகள் 25:11 ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பங்களுக்கு சமானம். உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ஏதோ கிஃப்ட் கொடுக்கறதுக்கு வெள்ளித்தட்டு பொற்பழம் வைக்க காசு இல்லாமல் இருக்கும். பயங்கர சில வெள்ளித்தட்டும் பொற்பழம் வச்சா அது அவசியம் இல்லை. அவங்களுக்கு ஏற்ற வார்த்தை, அந்த ஏற்ற சமயத்தில் ஒரு வார்த்தை உங்களால் சொல்ல முடிஞ்சதுன்னு வைங்க, அது எதுக்கு சமானமாக? வெள்ளித்தட்டில் பொற்பழம் கொடுத்த மாதிரி. அந்த அளவுக்கு அந்த வார்த்தை அவங்கள என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கும். அந்த கிருபையை பெற்று ஆண்டவரை ஏற்ற சமயத்தில் சொல்கிற வார்த்தை பேசும்படி அந்த கிருபை எனக்கு தாரும். நீதிமொழிகள் 15:21 மனுஷனுக்கு தன் வாய் மொழினால் மகிழ்ச்சி உண்டாகும். ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. நீதிமொழி 12:20 மனுஷருடைய இருதயத்துள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சி. எவ்வளோ பேர் அப்படியே ஒடுங்கி போயிருக்காங்க. அவ்வளோ கவலை, மனுஷனுடைய இருதயத்துள்ள கவலை என்ன செய்யும்? ஒடுக்கும். அப்படியே ஒடுங்கி போய் கவலையினாலே ஒடுங்கி போய் இருக்கிற நேரத்திலே நீங்கள் என்ன செய்யலாம்? நல் வார்த்தை. அவங்கள பார்த்து 2 நல்ல வார்த்தை பேசுனீங்க, நல் வார்த்தையோ என்ன பண்ணும்? இதை மகிழ்ச்சி. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நான் கவலையில் ஒடுங்கி இருக்கவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு ஆசை இருக்குதா? இருக்குதா இல்லையா? கவலையில் ஒடுங்கி இருக்கிறவங்கள நான் சந்தோஷப்படுத்தணும், அவங்கள மகிழ்ச்சி ஆக்கணும் அப்படின்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்குன்னு? ஆசை இருக்குன்றவங்க கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். அப்போ சத்தமாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கவலையில் ஒடுங்கி இருக்கிறவங்களை நான் மகிழ்ச்சி ஆக்கணும், அந்த வார்த்தை எனக்கு தாரும். சரியா? எல்லாம் சத்தமாக கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கவலையில் ஒடுங்கி இருக்கிறவங்கள நான் என்ன செய்யணும்? மகிழ்ச்சி ஆக்கணும். என் வாயிலேருந்து வர வார்த்தை அவங்க கவலையெல்லாம் நீக்கணும். அந்த கிருபை எனக்கு தாரும். கவலையில் ஒடுங்கி இருக்கிறவங்களே மகிழ்ச்சி ஆக்கிற கிருபை எனக்கு தாரும். அந்த வார்த்தையை நாவிலே தாரும். நான் பேசினா அப்படி இருக்கணும். கவலை இருக்கிறவங்க சந்தோஷம், அவ்வளோ நேரம் துக்கமாக இருப்பாங்க. நீதிமொழிகள் 15:4 ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபோட ஆவியை இருக்கும். ஆரோக்கியமான நாவு இருந்துச்சு ஜனங்களுக்கு ஜீவ விருட்சமாக இருக்கும். ஆனால் உங்கள் நாவு மாறுபாடாக பேசுச்சுன்னு வைங்க, அது என்ன பண்ணும்? ஆவியை நொறுக்கி போடும். அப்படி இருக்கக்கூடாது. அந்த நீதிமொழிகள் 15:30 கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாகும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். நீதிமொழிகள் 25:20 தூர தேசத்தில் வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். நீதிமொழிகள் 12:10 பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானம் உள்ளுடைய நாவோ அபிஷேகம். அபிஷேகம் சுகம். ஞானமாக நீங்கள் பேசுனீங்கன்னா அதுக்கு ஜனங்களுக்கு சுகம் உண்டாகும். சில பேர் எப்படி பேசுகிறாங்க? பட்டய குத்து போல் பேசுகிறவங்களும் உண்டு. இருக்கிறாங்களா அந்த மாதிரி ஆளுங்க? பார்த்துருக்குறீங்களா? நம்ம அந்த கூட்டத்தில் என்ன செய்யக்கூடாது? 4வது ஸ்டெபிலிட்டி, ஸ்திரத்தன்மை. எபிரேயர் 13:1 பலவிதமான அந்நிய போதங்களால் அலையுண்டு தெரியாதருங்கள், போஜன பதார்த்தங்களால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது. நல்லது. போஜன பதார்த்த முயற்சி செயல் கிருபையிலே நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு ஸ்திரம் உண்டாகணும். பலவிதமான உபதேசத்தில் அலைந்து இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு உபதேசம். கிருபையில் என்ன செய்யணும்? ஸ்திரப்பட்டு 1 தீமோத்தேயு 4:1 ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்கிறது, பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளும் பிசாசின் உபதேசம் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகு போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும். அடுத்த வசனம்
அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு, போஜன பதார்த்தங்களை வெஜிடேரியனாக இருக்கணும், அந்த மாதிரி. 2 தீமோத்தேயு 4:2-4 சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசம் கண்டனம் கடிந்து கொண்டு புத்தி சொல்லி. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தன்னம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதங்களை தங்களுக்கென்று திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். கிருபையில் இறுதி என்ன செய்யணும், ஸ்திரப்படும். இல்லைன்னா அப்படி தான் இறுதி பலவித உபதேசத்தில் அலக்கழிக்கப்படும். 1 யோவான் 2:26-27 உங்களை வஞ்சிக்கிறவளை குறித்து இவைகளை உங்களுக்கு நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கு. ஒருவரும் உங்களை போதிக்க வேண்டியதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறோம். அது சத்தியமாக இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடி அவர்களில் நிலைத்திருப்பீர்களாக. யோவான் 16 சத்திய ஆவியாக அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்களை யாவும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இந்த நாட்களிலே தேவ ஆவியானவரால் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்தப்பட வேண்டும். 5வது சப்ளை பராமரிப்பு. 2 கொரிந்தியர் 8:9 நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தார், நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வரலாக உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. லூக்கா 22:30 பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சலும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவாக இருந்ததாய் என்றார். எதுவுமே கொடுக்கல, எதுவுமே கொடுக்காம அனுப்பிச்சு. ஏதாவது உங்களுக்கு குறை இருந்துச்சா நான் சொன்னாங்க, அவள் ஒன்றும் குறைவாக இல்லை என்று. பிலிப்பியர் 4:10 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தை உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிலைப்பார்ப்பார். இந்த நாட்களில் அதை விசுவாசி, ஆண்டவர் என் தேவைகளெல்லாம் சந்திப்பார். 6வது சக்கர் இறக்கம். பிலிப்பியர் 2:27 அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாய் இருந்தது மெய்தான், ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாது, எனக்கும் இறங்கினார். இது ஆண்டோடைய கிருபை. அத்தனை பேருக்கு இந்த கிருபை வேணும். துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு வரக்கூடாது. ஒரு துக்கம் முடியறதுக்குள்ளே அடுத்தது வருதே, அந்த மாதிரி யாருன்னா துக்கத்தின் மேல் துக்கம் வேணுமா? எப்பவுமே அழுதுனே இருக்கணும், அந்த ஆசை யாருக்குன்னா இருக்குதா? ஆண்டோடைய கிருபை. நான் சொல்கிறேன், தேவன் அவனுக்கு இறங்கினார், அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடி எனக்கும் இறங்கினார். இந்த நாளிலே ஆண்டவரே எனக்கு இறங்கும், எனக்கு என்ன வரக்கூடாது, துக்கத்தின் மேல் துக்கம் ஒன்றுக்கு அடுத்தது, இது முடிஞ்சால் அடுத்தது, அது துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு வரக்கூடாது, என் மேலே இறங்கும். இன்றைக்கி அந்த மாதிரி வாஞ்சிருக்கிறவங்க சத்தத்தை உயர்த்த நேரத்துக்கு நேரம் ஜெபம் பண்ணும். ஆண்டவரே எனக்கு துக்கத்தின் மேல் துக்கம் வரக்கூடாது, என் மேலே இறங்கும், என் மேலே எல்லாம் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். எனக்கு துக்கத்தின் மேல் துக்கம் என்ன செய்யக்கூடாது, ஒன்றுக்கு ஒரு துக்கத்துக்கு அடுத்த துக்கம், அதுக்கப்புறம் அடுத்த துக்கம், அதுக்கப்புறம் அடுத்த துக்கம் வரக்கூடாது. பவுல் என் மேல் இறங்கினீரே, என் மேலும் இறங்கும், என் மேல் இரக்கமாயிரும், என் மேல் கிருபையாயிரும். துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, என் மேலே கிருபையாயிரும். 7வது சேஃப்டி. சங்கீதம் 5:12 கர்த்தாவே என் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை
சூழ்ந்து கொள்ளுது. நீதிமானே அவனை சுற்றி என்ன இருக்குது? ஒரு கேடகம், காருண்யம் என்னும் கேடகம். ஆண்டுடைய கிருபை, ஆண்டுடைய இரக்கம் ஒரு கேடகமாய் புலமல் மூன்று நாம் நிறமூலம் ஆகாதற்ப கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில் அவனுடைய கிருபை. எபிரேயர் 4:16 ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும் தைரியமாய் கிருமாஸ்தண்டலே சேரக்கடும். யாக்கோபு 4:6 அவர் அதிகமான கிருபை அளிக்கிறார். ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல். ஆண்டுடைய கிருபை பற்றி லூக்கா 18:9-16 அன்றியும் தாங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் என்கிற சிலரை குறித்து அவர் உரோமையை 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு ஒருவன் பரிசேயன் மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று தேவனே, நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? நான் பரிகாரியர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும். அப்புறம் சுற்றி பார்க்குறார், ஆலயத்தை சுற்றி பார்த்தா யார் இருக்கா? இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை வாரத்தில் 2 தரம் என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன். சுற்றி பார்க்குறாரு. இவங்களாம் தசமபாகம் தராங்களான்னு எனக்கு தெரில ஆண்டவரே, இந்த ஆயக்காரன் மேலே எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. நான் அவனை மாதிரி இல்லை, நான் 2 தடவை உபாசி என் சம்பாத்தில் எல்லாம் தசம்பாகம் என்று தனக்குள்ளே. ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாரும். அவனுடைய ஜெபம் என்ன? பாவியாகி என் மேல், நான் உபவாசம் பண்ணுறேன், நான் தசம்பா இதெல்லாம் பேசலை. பாவியாகி என் மேல் அவனல்ல, இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு என்று உங்களுக்கு. ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தன்னை தாழ்த்துகிறவன் இந்த நாட்களிலே ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம என்ன செய்யணும்? தாழ்த்த ஆண்டோடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே பெரிதாக இருக்கும். இந்த நாட்களிலே தேவனுடைய கிருபையில் நம்ம என்ன செய்யணும்? வளர வேண்டும். அப்போதுதான் growing in the amazing grace of God, ஆச்சரியமான தேவ கிருபையிலே வளருதல். முதலாவது சிங்கிங், பாடுதல், ஆண்டவரை பாடி துதிக்க அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். 2வது ஸ்ட்ரென்த், பலவீனத்தில் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன். 3வது ஸ்பீச், பேச்சு, வார்த்தையில் அவர் பேசின வார்த்தை கிருபை பொருந்தின வார்த்தை, ஆசீர்வாதம், ஜீவன், சுகம், ஔஷகம், இனிமையான சொற்கள், கவலையினால் ஒடுங்கியிருக்கிற இருதயத்தை மகிழ்ச்சியாக்குகிற வார்த்தைகள். 4வது ஸ்டெபிலிட்டி, ஸ்திரத்தன்மை, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்பட்டிருக்கணும், பலவித உபதேசத்தில் அலையக்கூடாது. 5வது சப்ளை, பராமரிப்பு, தேவன் அவருடைய ஐஸ்வர்யத்திலிருந்து நம்முடைய குறைவெல்லாம் நிறைய. சக்கர், இரக்கம், துக்கத்தின் மேல் துக்கம் வராதபடி தேவன் எனக்கு இறங்கினார். 7வது சேஃப்டி, நீதிமானை சூழ்ந்து காருண்யம் என்னும் கேடகம் என்ன செய்து நீதிமானை பாதுகாக்க. இந்த நாட்களிலே இந்த கிருபையிலே வளர நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு இடைப்பட்ட தயவுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு பேசின ஒரு வார்த்தைக்காக. இந்த நாட்களில் உம்முடைய கிருபையிலே நாங்கள் வளரும்படி கிருபை தரு. எப்பொழுதும் அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனத்தினால் நிரப்பப்பட்டு கீர்த்தனங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும்
எப்பொழுதும் உம்மை பாடி தொழுது கொள்ளும்படி, அதனாலே கிருபை பெருகும்படி கிருபை தருகிறார். என்னுடைய வார்த்தைகள் கிருபை நிறைந்த வார்த்தைகளாக, ஆசீர்வாதம், ஜீவனை கொடுக்கிற, மகிழ்ச்சியை கொண்டு வருகிற வார்த்தை, ஆறுதலை கொண்டு வருகிற வார்த்தை, கவலையினால் ஒடுங்கி போனவர்களை மகிழ்ச்சியாக்குகிற அந்த கிருபை எங்களுக்கு தருவீராக. எங்கள் பலவீனத்திலே உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருப்பதாக. எங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவன், குறைவெல்லாம் நிறைவாக்குகிற தேவன், துக்கத்தின் மேல் துக்கம் வராதபடி எங்கள் மேலே இறங்குகிற தேவன், இந்த நாட்களிலே உம்முடைய கிருபாசனத்துக்கு முன்பதாக வந்து சகாயம் செய்யும் கிருபையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி கிருபை தருவீராக. தாழ்மை உள்ளவர்களுக்கு நீர் கிருபை அளிக்கிற தேவன். இந்த நாளில் எல்லா பெருமைகள் அகந்தை எங்களை விட்டு வேரோடு நீக்கிறோம். அதுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் அதிகமான கிருபையை பெற்றுக்கொள்ளும்படி நீர் செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய கிருபை. பாதுகாத்தருளும் காருண்யம் எனும் கேடகத்தால் எங்களை சூழ்ந்து கொள்ளும். ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பீராக. குறைவெல்லாம் நிறைவாக்கி தீமைக்கு விலக்கி காத்து உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்துதி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்துதி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.